உள்ளே போடி. உள்ளே உன் ஆள் உன்னை லாக் பண்ணுறக்காண்டி உட்காந்துருக்காப்புல. எதுக்கு மச்சி? உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கதான். அவன் என்ன அடிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல உன் ஆளுக்கு போய் கிஸ் அடி. இன்னும் 90s பாப்பா மாதிரியே இருக்கேடா. போடாடி. ஐயா வணக்கங்கய்யா, நான் உளவுத்துறை பொன்ராம் பேசுகிறேங்கய்யா. நம்ம சிட்டிக்குள்ளே ஒரு 10 கோடி ரூபா மதிப்புள்ள போதைப் பொருள் கைமாறுதுன்னு தகவல் வந்திருக்கீங்கய்யா. ஐயா இதை வச்சு பெருசாக ஏதோ பிளான் பண்ணுறாங்கய்யா. ஐயா ஸ்டெப் எடுத்து செக் போஸ்ட்லாம் கொஞ்சம் டைட் பண்ணலாம் இருக்குங்கய்யா. டிபார்ட்மெண்ட்டுக்கு வாடகை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் பண்ணுறதை பிளான் பண்ணி பண்ணணும் மூர்த்தி. 10 கோடி ரூபா சரக்கு, மொத்த மதுரையும் உன்னோட பொறுப்பு. எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. உள்ளே போடி. உள்ளே உன் ஆள் உன்னை லாக் பண்ணுறக்காண்டி உட்காந்துருக்காப்புல. எதுக்கு மச்சி? உன்னை கட்டி பிடிச்சி கிஸ் அடிக்கதான். அவன் என்ன அடிக்கிறது இருக்கட்டும், நீ முதல்ல உன் ஆளுக்கு போய் கிஸ் அடி. இன்னும் 90s பாப்பா மாதிரியே இருக்கேடா. போடாடி போடா. எக்ஸ்கியூஸ் மீ சார், கெட் இன். ஏன் லேட் சதீஷ்? அது ஒன்றும் இல்லை சார், ஏதோ யூடியூப் பைக் ரைடு வந்திருக்கான் போல். அதான் ஸ்கூல் காலேஜ் பசங்கள்லாம் வந்து ஹெவி டிராஃபிக், அதான் லேட் ஆகிடுச்சு. இங்கே நீங்கள் மட்டும் லேட் இல்லை சதீஷ், நம்ம சேனல் லேட்டாக தான் போயிட்டுருக்கு. நமக்கு பின்னாடி வந்தவங்களாம் முன்னாடி ரேஸ் மாதிரி ஓடி போயிட்டே இருக்கான், நம்ம இன்னும் இங்கேயே தான் இருக்கோம். நம்ம சேனல் இம்ப்ரூவைசேஷனுக்கு எதுவும் ஐடியா இருக்கா சார்? நம்ம ஏன் இந்த ப்ராங்க் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? ப்ராங்க் புதுசாக என்ன சார்? ப்ராங்க் பழசு தான், ஆனால் இது வரைக்கும் பார்த்ததுலே யாரும் ட்ரை பண்ணாத ஒரு கண்டென்ட் பண்ணலாம் சார். வழிப்பறி பண்ணலாம் சார். இது வரைக்கும் யாரும் ட்ரையும் பண்ணதில்லை, நம்ம வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போம் சார். ட்ரை பண்ணலாமே, நல்ல ஐடியாவாக இருக்குது சார். வழிப்பறி யாரும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ரிஸ்க் அதிகம். சில லீகல் இஷ்யூஸ்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். லீகல் இஷ்யூஸ் அதை பற்றி என்னன்னு யோசிச்சுட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஐயா நம்ம சேனல்லேருந்து ஃபோன் வந்திருக்கு. ஹலோ தலைவரே, நல்லா இருக்கீங்களா? சொல்லியா? நம்ம மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணி ஒரு புது ஐடியாவோட வந்திருக்கேன் தலைவரே. ஒரு ப்ராங்க் ஷோ பண்ணலான்னு இருக்கோம் தலைவரே. ப்ராங்கா? இது என்ன புது ஐடியாவா? உன்னை கோடி கோடியாக செலவழிச்சு எம்டி சீட்டில் உட்கார வச்சோம்னா அந்த சீட்டை தைக்கிறதுக்கு நீ இப்படி ஒரு ஐடியா கொடுப்பியோ? தலைவரே தலைவரே, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்களேன். சொல்லு. நம்ம யோசிச்ச விஷயம் வேணால் பழசாக இருக்கலாம், சரி. நம்ம பண்ண போகிற விஷயம் புதுசு. இதை செஞ்சோம்னா நம்ம சேனலுக்கு ஒரு ரீச் கிடைக்கும் தலைவரே. ஆனால் என்ன, இதில் லீகல் இஷ்யூஸ், போலீஸ் பிரச்சனைகள்லாம் நிறையா வரும் தலைவரே. அதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். போலீஸ்? ஓ அப்படியா? அப்படின்னா ஒன்று பண்ணு, நீ சொல்கிற அந்த ப்ராங்கை நான் சொல்கிற ஏரியாவில் வை. அங்கே என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். வெற்றி வெற்றி என்னப்பா? அந்த ஃபோன் எடுத்து கொஞ்சம் யாருன்னு பாரியா. யார் பாரு? என்னப்பா, இந்த போனை மாற்ற வேண்டியதானப்பா? மாற்றலாம்ப்பா, இதை மாற்ற நாளையிலே நம்மளை கடவுள் வச்சிருக்கான். கிருஷ்ணனா? கிருஷ்ணா சொல்லுப்பா. அண்ணே முருகேசனே, ஒரு பார்சல் ஒன்று பைபாஸில் வந்து சாயந்தரம் கொடுப்பாங்க. அதை வாங்கி அண்ணா நகரில் நாளைக்கு டெலிவரி பண்ணிடுறேண்ணே. கொடுத்துடலாம்பா, கொடுத்துட்றேன்ப்பா. படிக்கிற பிள்ளைங்க பேசுறதும் பார்க்கறதும் பழகிறதும் சரியா இருந்தா அந்த மாதிரி டிவியில் ஏன் வரப்போகுது? எல்லாம் காலம் கெட்டு போச்சியா. பாப்பா நான் சொன்னேன்ல, அந்த பைக் தான்ப்பா இது. இதே தான்ப்பா நான் வாங்கணும்னு சொன்னேன். இதுவா? காட்டுறவன் அவன் சுய லாபத்துக்காக 1000 காட்டுவான் தம்பி. அது நமக்கு தேவையா தேவையில்லையான்றதை நம்ம தான் முடிவு பண்ணணும். ஏன்னா உன் வயசு அப்படி. அப்படியே முருகா, இன்னைக்கு எல்லாருக்கும் நாள் நல்லா இருக்கணும்பா. டாடி, இன்னைக்கு ஃபீஸ் கட்ட வேண்டிய கடைசி நாள் தெரியும்ல. அப்போ நமக்கு தான் நாள் இன்னைக்கு நல்லா இல்லையோ? என்னப்பா? ஒன்றும் இல்லைப்பா, நான் கட்டுறேன் பாப்பா.
சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா கருவறை முதல் கல்லறை வரைக்கும் கருவறை முதல் கல்லறை வரைக்கும் பாட்டு நீ பாட்டு சவுண்டை குறையா. ஆமாம், ஆஃபீஸில் நீ ஏன் ப்ராங்க் வேணான்னு சொன்ன? ஏன் சரியாக வராதா? அதில் என்ன தப்பு? ப்ராங்க் என்ன ப்ராங்க்? எல்லாரையும் ப்ராங்க் பண்ணிடுவேன். நீ சைக்கிளில் வரவனே, ரோட்டில் நடந்து வர சாதாரண ஆளையும் தானே உன்னால் ப்ராங்க் பண்ண முடியும். காரில் வரவனை உன்னால் பண்ண முடியுமா? முடியாது. ஏன் ஏன் ஏன்னா திரும்பி அவன் ஒன்றை பண்ணிடுவேன். மச்சி, இப்போ ஏன் கருத்தூசியாக போட்டுக்கிட்டு இருக்க? என்னதான் ஆச்சு உனக்கு? இங்கே எல்லாமே தப்பாக தான்டா இருக்கு. எல்லாருமே தன்னோட சுயலாபத்துக்காக சில வேலையை செஞ்சு மேலே வந்துடுறாங்க. ஆனால் அதனால் நடக்கிற பின்விளைவை பற்றி எவனும் யோசிக்கிறதில்ல. அதை தான்டா நம்மளும் பண்ண போகிறோம். அதனால தான் கோவப்பட்டேன். சரி விடு, கன்ஃபார்ம் ஆலையில் விடிட்டு பார்த்துக்கலாம். சரியா தப்பா செய்யறது சரியா தப்பா நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியலையப்பா எனக்கு புரியலையப்பா. சொல்கிறா. ஃபோன் அட்டன் பண்ண உனக்கு இவ்வளோ நேரமா? வழிப்பறி ப்ராங்கே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. என்னது வழிப்பறி ப்ராங்கா? அந்த அமைச்ச முடியுங்க மண்டை குழம்பிடுச்சா? இருக்கிற பஞ்சாயத்தில் நான் தான் நேற்றே சொன்னேன்ல அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஆமாம், நீ சொன்னதான். யார் இப்போ இல்லைன்னா ஏதாவது கான்ட்ரவர்சியாக செஞ்சாதான் வச்சு சேனலுக்கு ஒரு ரீச் கிடைக்கும். அதை விட்டுட்டு அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு புலம்பிகிட்டே கிடைக்கா. இதனால பப்ளிக் தான்டா பிரச்சனை. பொதுமக்கள் யாருக்குமே யாரை பற்றின அக்கறையும் கிடையாது. அவனுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சின்னா இன்ஸ்டாலையும் வாட்ஸ்அப்லையும் போஸ்ட்டை போட்டு போயிட்டே இருப்பான். அப்புறம் இன்னொரு மேட்ரு, ஸ்பாட்டையும் அவங்களே சொல்லிட்டாங்க. அண்ணா நகர் தானாமா, அங்கே வர பிரச்சனையை அவங்களே பார்த்துக்குருவாங்க. நீ எதுக்குமே பயப்பட தேவையில்லை. சரி, ஸ்பாட்டை சொல்லு, வரேன். டேய், தெளிவாக கேட்டுக்கோங்க. அடி வாங்கி கேஸ் ஆகிட்டு வந்துடாதீங்க. ஹே விட்றா, அதான் பூதம் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கான்ல, அப்புறம் என்ன உனக்கு? உடப்பாயன் கை காலை அவன்கிட்ட போய் காட்டு. சும்மா பார்த்துக்கிட்டு நிற்பேன். டென்ஷன் ஆகாத மச்சி. பின்ன என்னடா சொல்ல பாஸ் பார்த்துக்குவார் நொட்டிக்கிடுவாருங்கள்றா. போய் சொன்னதை மட்டும் செய். வாடா, பெரிய புத்தர் பேர மாதிரி. சதீஷ், அங்கே பாருங்க, ஏதோ பிரச்சனை போல. என்ன எப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ வலி. நான் தான் சொன்னேன்ல. ஹே, நான் ஒன்றுமே பண்ணலடா, ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாரா. மச்சி, யாரும் பார்க்கல, இப்படியே இடத்த காலி பண்ணிடுவோமா? எனக்கு யாரும் பார்க்கலையா? இப்படி அடிபட்டு கிடக்குற அப்ப நான் அவன் புள்ள டெய்லி பார்ப்பானே, அவனுக்கு யார் பதில் சொல்ல போறது? ஒழுங்கா தூக்கு.
என்னப்பா எப்படிப்பா பேசாம அங்கேயே விட்டு வந்திருக்கலாம். இவன் தான் தேவையில்லாத வேலை பார்த்துக்கிறீங்க. ஆமாம் மச்சி, பந்தால் பையன் வேற உள்ளே வந்துட்டான். உள்ளே எப்படி அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். அவன் வெளியே வந்தானா நம்ம நிலைமையும் அதே தான். டேய் 2 பேரும் கொஞ்சம் சும்மா இருங்கடா. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் உள்ளே போய் அப்பாவை பாருங்க, நான் பக்கத்தில் ஃப்ரெண்டை மட்டும் போய் பார்த்து சரிப்பா. அண்ணே இப்போ பண்ண இருக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா. நடந்தது எதுவும் தம்பிக்கிட்ட சொல்லலையா? சொல்லியிருந்தா மட்டும் என்ன தம்பி நடக்க போகுது? ஒருவேளை நான் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அவன் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கப்பா. அதுக்கு மாறா வன்முறையை தான் கையில் எடுத்திருப்பான். இப்படிதான் வெளியவும் நிறைய பேர் பார்க்கறதையும் கேட்கறதையும் வச்சு பழி உணர்ச்சியோட வன்முறையை கையில் எடுத்து வாழ்க்கையவே தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. அதுல என் பிள்ளையும் இருக்கணுமா? வேணாம் ஐயா. என்னையா நீ? அப்ப நம்ம பட்ட காயம்னா பிள்ளைகளுக்கு தெரியாம போயிருமே. காயம் பட்டுட்டோம் தான், அதை பிள்ளைகளுக்கு காட்ட வேணாமே. அதனால நாளைக்கு என் புள்ள காயப்படுத்த முடியாத மதுரை அண்ணா நகர் சரக காவல் துணை ஆணையரின் மூத்த மகள் ரேஷ்மா வயது 18 மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருப்பது காவல்துறை மத்தியில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அனைத்து சோதனை சாவடிகளிலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நம்ம நினைச்சது எதுவும் நடக்கல. சரக்கெல்லாம் நம்ம கையை விட்டு போயிருச்சு. டிவிக்கார பயலுக்கு தான் யாரோ டபுள்யூ மரான்னு நினைக்கிறேன். டீடைல்ஸ் அனுப்பியிருக்கேன். யார் இது புது நம்பரா இருக்கு? ஹலோ, யாரு? உன் கருத்தெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் கதை இன்னும் முடியல. படம் இனிதான் ஆரம்பமே. எப்படி? படம் இனிமே தான் ஆரம்பமே. கடத்தப்பட்ட துணை ஆணையரின் மகளான ரேஷ்மா மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடி அருகே TN 59/AR 67 74 பதிவெண் கொண்ட ஷேர் ஆட்டோவில் கடத்த முயற்சிக்கும் போது காவலர்களின் தேடுதல் வேட்டையின் போது கடத்தல் கும்பலுடன் மீட்கப்பட்டார். மேலும் தகவலாக அந்த ஆட்டோவில் 9 முதல் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் மற்றும் கடத்தல் சம்பவத்திற்கு ஏதேனும் சம்பந்தம் உள்ளதா என விசாரணை தொடங்கியுள்ளனர். சரக்கு எதையும் காரில் ஏற்ற வேணாம். ஏதாவது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பார்த்து கைமாற்றி